எல்லாருக்கும் வணக்கம். மத்திய அரசிலிருந்து ஒரு வேலைவாய்ப்பு திட்டத்தை அறிவித்திருக்காங்க. ரயில்வே துறையிலேருந்து தான், ஓகேங்களா? இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th ஐடிஐ டிப்ளமோ அதுக்கப்புறம் எனி டிகிரி கேண்டிடேட்ஸ் எல்லாரும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான பணியிடம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14,298 வேகன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்டிங்ஸ்க்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 29,200 கொடுக்குறாங்க. நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே ரீச் ஆகும், ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான கடைசி தேதி என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16/10/2024, ஓகேங்களா? இது பற்றி முழு இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நான் வந்து கவர் பண்ண போகிறேன். அதனால் முழுசாக வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? இதுக்கான டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 14,298 வேகன்சிஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்ஸ் என்னென்ன கேட்குறாங்க, எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம், ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் லிமிட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 18லேருந்து 36 ஏஜ் கேட்டகரி முடிக்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுவும் ஏஜ் கேட்டகரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க 01/7/2024. அந்த ஏஜ் கேட்டகரி அந்த டேட்டில் உங்கள் ஏஜ் கேட்டகரி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபார்மெட்லாம் பார்த்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து த்ரூ அவுட் ஆன்லைன் தான் அப்ளை பண்ணோம். அதுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அது எப்படி க்ரியேட் பண்ணுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒரு டீட்டெயில் வீடியோவை கூட நான் மேக் பண்ணி கூட போடுறேன், ஓகேங்களா? இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸில் போய் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மீதி டீட்டெயில்ஸ்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? நீங்கள் ஃபன்ஸ் இந்த பொசிஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா த்ரூ அவுட் உங்கள் மெயிலில் தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் மெயிலை கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத மாதிரி நீங்கள் டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபிட்னஸ் மெடிக்கல் லெவல் ஸ்டேட்டஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ரீசன் பண்ணிக்கோங்க. இதுக்கான சாப்டர் 5 தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே மெடிக்கல் மேன்யூல், ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் அஃபீஷியல் வெப்சைட்லேயும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே இந்த போஸ்டிங் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 2 லெவலாக வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் கிரேட் 1 அதே மாதிரி டெக்னிக்கல் கிரேட் லெவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் ஏஜ் கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் கொடுத்துருக்காங்க. கிரேட் 1க்கு எவ்வளோ இருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரேட் 3க்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பர் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க. அதே எக்ஸ்சரிமே எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்அவுட் கிளாஸாக இருக்கீங்க, அதுக்கு பிடபிள்யூசி கேண்டிடேட் அப்படின்னு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப் டு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 45 முடிக்கும் அவங்க வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. அதே திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் 1க்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரேட் 3க்கும் இங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சேம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா? இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ஃபார் கேண்டிடேட் எப்படி இருக்கணும், எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், உங்கள் என்ன இதில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு இந்த ஃபார்மேட்டில் டேட் இருக்கணும். ஆல் கேண்டிடேட் டேட்டும் இந்த டேட்டில் ஃபார்மேட் இருக்கிற மாதிரி உங்கள் ஏஜ் கேட்டகரி வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீட்டெயில் லிஸ்ட்டுக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 பாயிண்ட்ஸில் போட்டு 5.1 பேராகிராஃபில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐடிஐ டிப்ளமோ 10th எனி டிகிரி கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீஸும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
500 ருபீஸும். அதே எஸ்டி எஸ்டி கேண்டிடேட் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர்லாம் இருக்கீங்க, உங்களுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் மோட் த்ரூ அவுட் ஆன்லைன் தான் அப்ளை பண்ணோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் டெபிட் கார்டு யூபிஐ மூலமா பே பண்ணிக்கலாம். இதுக்கான டெஸ்டிங்க்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், பிஸ்னஸ் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், மேத்தமெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸும் ஒவ்வொரு அப்ஜெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 10, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா 15, அப்புறம் பேசிக் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா 20, மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா 20, பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 35, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் சேம் தான் இதுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது, 0.3 வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு அப்ஜெக்டிவ்ஸ்லையும் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதற்கொண்டும் சிலபஸ் முதற்கொண்டு அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் 3க்கும் அதே தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்டேஷன் என்ன வைக்கணும், அவுட் டு அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. எங்கெங்கே இருக்கணும், ஃபோட்டோஸ் என்ன வைக்கணும், எங்கெங்கே டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணி எஸ்டிஎஸ் சர்டிஃபிகேட்ஸ் என்ன பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே ஜாப் லிஸ்டிங்ஸ் இருக்குது, வெப்சைட் எங்கெங்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை, சண்டிகர், சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. இந்த வெப்சைட் லிங்க் தான். ஓகேங்களா, www.rbchennai.gov.in இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா லிஸ்டிங்ஸ், ப்ரீவியஸாக ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் எ நைஸ் டே.